நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்கள் நினைவது லதா ராணி. இப்போது நம்ம கிட்ட பயிற்சிக்கு வரவங்க ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்ஸ் அப்படி 3 மதத்தை சார்ந்தவங்களும் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது அதிகமாக ஹிந்து மதத்தில் தான் இருக்குது. அதைத்தான் அவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஹிந்து மதம் தான். அப்போது ஏன் மற்ற மதத்தினர் இதை செய்யறதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மூச்சு பயிற்சிக்குன்னு வந்தால் அவங்க மதத்தில் இருக்கிறத சொல்லாமல், இப்போது கிறிஸ்டின்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்க மதத்துக்கு உண்டானது இல்லாமல் வேற இந்து மதத்தை சார்ந்த ஏதோ வார்த்தைகள், அந்த ஏதாவது ஒரு அந்த இந்த உடல் அளவிலான பாஷைகள் அதெல்லாம் அவங்க மதத்துக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த கிறிஸ்துவ மதத்தையும் முஸ்லீம் மதத்தையும் சார்ந்தவங்கள் அதை கற்றுக்கிறது கிடையாது. இப்போது நான் எனக்கு நிறைய முஸ்லீம் நண்பர்கள் என்னுடைய குழந்தை பெரியவர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தப்ப எனக்கு நிறைய பள்ளிவாசல்லேருந்து உதவி பண்ணாங்க. அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சேனல் போட்டிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்கெல்லாம் பார்த்துட்டு அதில் இப்போ அநேகர் இப்போ எங்கிட்ட கிளாஸுக்கு வராங்க. அதே மாதிரி கிறிஸ்துவர்களும் அப்படி தான், அவங்களும் பார்த்துட்டு ஒவ்வொரு டீட்டெயிலாக கேட்டு வராங்க. அப்போ வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதிர்பார்த்துட்டு வந்ததே வேறங்க, ஆனால் நீங்கள் சொல்லி கொடுக்குற அந்த முறைகள் பார்த்தீங்கன்னா எங்கள் மதத்துக்கு ஏற்ற மாதிரி சரி, விரோதமாக எந்த இதுவுமே இல்லை. நாங்கள் பயந்துட்டு வந்தோம், வேற ஏதோ நீங்கள் சொல்லுவீங்க, வேற எதையாவது எங்கள் மதத்துக்கு எதிரான வார்த்தைகள் ஏதாவது நீங்கள் சொல்ல சொல்லுவீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவத்தை சார்ந்தவங்களும் ஆகட்டும், முஸ்லீம் மார்க்கத்தை சார்ந்தவங்களாகட்டும், அவங்க சரி இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்தவங்களாகட்டும், அவங்க அந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோடு போகிறாங்க. அதே மாதிரி தான் ஹிந்துவில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் வருவாங்க. ஹிந்து மக்கள் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்லிட்டு தர போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வருவாங்களே தவிர்த்து அவங்க மதத்துக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தை தழுவி இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி வரவங்க எல்லாருமே அவங்களுக்கு எதிராக இருக்கும், ஏதாவது ஒரு வேர்டாவது அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதுதான் எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததும் அதுதான், நானும் சொல்கிறது அதுதான். இந்த மூச்சு பயிற்சி, மூச்சானது எப்படி உலக மக்கள் அனைவருக்கும் சமமோ அதே போல் மூச்சு பயிற்சியும் உலக மக்கள் அனைவருக்கும் ஒன்று தான். அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த 2 மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் யார் நீங்கள் பார்த்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, உங்கள் மதத்திற்கு எதிராக எந்த ஒரு செயல்பாடும் சொல்லும் என்னுடைய மூச்சு பயிற்சியில் இல்லை. உங்களை தழுவிதான், நீங்கள் எதை தழுவி போகிறீங்களோ அதை தழுவியே தான் என்னுடைய பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வரும். உங்கள் மன சங்கடப்படுற மாதிரியோ நீங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு மறுக்கிற மாதிரியான வார்த்தைகளோ எதுவுமே என்னோட பயிற்சியில் வராதுன்னு நான் சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன், இதை எங்கிட்ட பயிற்சிக்கு வந்தவங்க சொல்லவும் சொன்னாங்க, இதை நீங்கள் போடுங்க, இதை சொல்லுங்க. ஏன்னா அப்படி நீங்கள் சொல்லும்போது இன்னும் இதை பார்க்குற அநேகர் இதில் வருவாங்க, பயன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் எங்கிட்ட பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்க இதை நீங்கள் வலியுறுத்துங்க, நீங்கள் சொல்லுங்கள், பார்க்குற மக்கள் இதை கேட்கட்டும், தொடர்ந்து அவங்களும் பயன் பெறட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களும் எங்களுடைய பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கலாம். கலந்துக்கும் பொழுது உங்களுடைய மத சடங்கிற்கு எதிராக எந்த செயல்பாடுகளோ வார்த்தைகளோ இல்லைன்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.